MIUI 12 MI கேமராவில் இருக்கிற 2 சூப்பரான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ செக்ஷனில் ஒரு ஃபீச்சர் அண்ட் வீடியோ செக்ஷனில் ஒரு ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருந்திருக்காது. ஆனால் MIUI 12 அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேமராவை பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபோட்டோ செக்ஷன். இந்த ஃபோட்டோ செக்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்னு வரும். முன்னே பார்த்தீங்கன்னா 16:9 தான் எனக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் விசிபிள் வருது. ஸோ அதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த நோட்ஸ்லேருந்து மேலே ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரீனும் கவர் ஆகிடும் கேமரா எடுக்கிறது. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி பிக்சரில் நீங்கள் வந்துட்டு ஷாட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பிக்சரில் நீங்கள் வந்து கஸ்டமாக வாட்டர் மார்க்கும் செட் பண்ண முடியும். போக்கோ F1 இருக்குது, அதுக்கு பதிலாக நீங்கள் கஸ்டமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷன் போயிடலாம். இதில் என்ன ஒரு பிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே 4K வீடியோ ஷாட் பண்ண முடியும். ஸோ அதே 3 லைன் ஆப்ஷன் மேலே போனீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்துட்டு 4K வந்து காட்டும். ஸோ அதில் 30 FPS 60 FPS வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். உண்மையிலே சொல்ல போனால் செம்மையாக இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸுமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, இதை தவிர இப்போ இந்த கேமராவில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அதாவது என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா ஓவராலாக பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆப்ஷனில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அது கஸ்டம் வாட்டர் மார்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்குன்னு இருக்கும். அந்த வாட்டர் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் வாட்டர் மார்க்னு ஆப்ஷனே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஆன் போக்கோ F1 இருக்குது, நான் பிகாம் வேர்ல்டு அப்படின்னு நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அப்படி செட் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ நான் ஷார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் வாட்டர் மார்க்காகவே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ MIUI 11 வந்துட்டு கஸ்டம் வாட்டர் மார்க் வந்து செட் பண்ண முடியாது. லாஸ்ட் அப்டேட்டில் தான் இது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ MIUI 12 வந்துட்டு உங்களுக்கு இனிஷியல் அப்டேட்லேயே இது இருக்கும். ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து மாற்றிக்கலாம். இந்த கேமராவோட ஆப்ஷன்ஸ் கலர் இருக்குல்ல, அதை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைஸில் போயிட்டிங்கன்னா கலர்ஸ்ன்னு இருக்கும். அந்த கலர்ஸை சூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற டிஃபால்ட் கலர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பூராமே அந்த ப்ளூ கலரில் தான் பேக்ரவுண்டில் வரும். ஸோ இதுவும் ஒரு கூல் ஃபீச்சர்ஸ் தான். கேமராவில் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். அஃபிஷியல் வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்னும் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ MIUI அப்டேட்காக நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக வந்து ஜூலை எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.